பாத்து பாத்து அவரையா உள்ள கொண்டு போய் விட்டு வந்துடலாம். இப்ப கேட் வரைக்கும் தான். ஏன் ரயில்ல இடம் பிடிச்சிட்டீங்க, இனிமே காட் சிக்னல் கொடுத்தாதான் ரயில் புறப்படும். சரி, ரயில அடுத்த பிளாட்பார்த்துல எப்ப சந்திக்கலாம்? பேசஞ்சர் அவசரப்படக்கூடாது, ட்ரெயின் டைம் மாறிக்கிட்டே இருக்கும்ல. பை பை. டிரைவர் வண்டி எடு, ஏசி குப்பையில சீட்டு கட்டிட்டு போடுது. ராதா, டாக்ஸில வந்தியா? ஆமா. கூட யாரா வந்தாங்க போல இருக்க? ஆமா, நம்ம ராஜா தான். ஓ, நம்ம ராஜாவா? நம்பன்னு சொல்ற அளவுக்கு அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? நம்பிக்கை அவர் எனக்கு உண்டாக்கிட்டாரு. ராதா, இனிமே விசாரணை தேவையில்லை, தீர்ப்பு தான். அடுத்த தடவை ராஜா வந்தா என்ன மீட் பண்ண சொல்லு. உங்களையா? ஏன்? நீயே உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது, பெரியவங்க தான் பேசணும். நான் உன்னை விட பெரியவன் இல்லையா? யாரு இருங்க? நீங்க இருக்கிறீங்களா? சதா கேட்டுக்க. இனிமே நான் பிபி ராஜா இல்ல, என்பி ராஜா, நல்ல புள்ள ராஜா. திண்டி போட்டேன். இத்தனை நாளா என்ன லவ் நினைச்சு அந்த ராஜா அது இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளை காவல் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் வேலை காகலான்னு போனேன். அம்மா தான் கரெக்டா சொல்லிட்டீங்களா? அப்ப அந்த அம்மா அங்க வந்தது, வந்தே ஷாக் ஆயிட்டானே. மெதுவா சொல்லியா? ஏன் நல்லா இல்லையா? சும்மா இருடா, குழந்தைக்கு இடுப்பு போல இருக்குது. ஒரு டாக்ஸி புள்ள பிற போதா? டேய், புள்ள பிறக்குதோ முதலியார் பிறக்குதோ, டாக்ஸியே கூட்டிட்டு வாடா. சரி சரி, டேய் போய் புள்ள புடிச்சிட்டு வா. டாக்ஸி புடிச்சிட்டு வாடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, அக்கா நான் பக்கத்துல இருக்க, கவலைப்படாத. இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். பாத்துட்டு வா, பாத்துட்டு வா. அவசரப்படாதீங்க, படியில கூட புள்ளி இறங்கிட்டு போகுது. என்னடா முதலையும் மீட்டு போட்டு வச்சுட்டியா நீ? அது அப்படியே ஸ்டக் ஆகிடுதாம்பா. பாத்துமா, பாத்து பாத்து. அவன் ரொம்ப நோவாடிது போல இது. கடவுள் நம்ம பாக்குறாரு, நல்ல ஹெவி பைக் பையன் பிறக்க போறான், கவலைப்படாத. மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு நீ. ஆமா, கடவுள் யார் பக்கம் இருக்காங்கிறத பாப்போம். ஹலோ ஹலோ, மருமகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சௌக்கியமா? இது வரைக்கும் சௌக்கியம்டா, இனிமே எப்படின்னு தெரியல. உன்னை புடிச்சிட்டு போறதுக்காக நான் வரல. நானும் பிடிபடுறதா இல்ல. ஓஹோ, பலமான இடத்துல இருக்கிறதா ஒரு நினைப்போ? பயமில்லாத இடத்துல இருக்கிறங்கிற தைரியம். மாமா, கூடிய சீக்கிரம் நான் காதலிச்சவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புள்ள வேணும்னு வேண்டிப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே உனக்கு புள்ள கிடைக்க போதே. பூரா விஷயத்தை கேளு. நீ காதலிக்கிற பையன் அதான் அந்த ரவுடி ராஜா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி இப்பதான் பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போறான். வீணா பொருளைய கலப்பாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நம்பலன்னா நேரா அவன் இருக்கிற இடத்துக்கு போ, புள்ளைய பாப்பேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்க போறேன். அங்கதான் போறேன். சார், கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா? இந்த வரமா? பிபி ராஜா வீடு இது. இந்த வீடு தான். இப்ப இல்ல, புள்ள பிறக்க போகுது இல்ல, ஆஸ்பத்திரி போயிருக்கு. ஆஸ்பத்திரிக்கா? பயப்படாதீங்க, சுகப்பிரசவம் தான். அதோ தம்பியே வருது. பையன் பிறந்திருக்கிறான். 8 பவுண்டு. பஞ்ச காலத்து இந்த வெயிட். பாவம், அது எப்படி இருக்குதோ? அம்மா தாய். நல்ல வேளை ராதா, ராஜாவோட குணத்தை நீ ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்ட. வெள்ளம் வரத்துக்கு முன்னால் ஆணை போட்டுட்டேன். தட்ஸ் குட். வரட்டும் அந்த சீட். சௌரியமா? எதுக்கா இங்க வந்த? என்ன அப்படி கேட்டா? ராதா பொண்ண பாக்க வந்துகிறார். நம்மாளாஜா? நம்மாளா? அவ உங்ககிட்ட சாதாரணமா பழகிட்டாங்கிறதுக்காக நீயும் அவளை சாதாரணமா நினைச்சிட்டியா? ராஸ்கல். இன்னைக்கு ஒரு அறையோட விட்டேன், இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது. வந்த யோ லிஃப்ட் வேணுமா?
யோசிக்காத உட்கார். நம்ம 2 பேரும் ஒரே ரூட்ல தான் போறோம். யார் நீ? உன் எதிரிக்கு நான் எதிரி. சோ உனக்கு நான் ஃப்ரெண்டு. கணக்கு புரியுதுல? நீ கணக்கு போடுறதும் புரியுது. கரெக்ட். உன்னை போல நானும் சங்கர் கிட்ட என் கணக்கு தீர்த்துக்கணும். மேட்டர் தெருவுல பேசக்கூடாது. கார்ல பேசலாமே? கார்ல பேசலாம். வா. என் பேர் ரஞ்சித். என் பேர் பிபி ராஜா. சங்கர் எப்படி உனக்கு வரவேற்பு கொடுத்தான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி திருப்பி கொடுக்கறேன்றது நீ பாரு, சொல்லி அனுப்புறேன். நீ ரோஷக்காரன்னு எனக்கு தெரியும். எதிரியை அடிக்கணும்னா சென்ஸ் மட்டும் போராது, சென்ஸும் வேணும். நீ நினைச்சா சங்கர் ஜெயில தள்ளலாம். அதுக்கு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இன்னும் 2-3 நாள்ல துபாய் கப்பல் இங்க வருது. அதுல பாபா ஷேக்கோட தங்க பிஸ்கெட்டும் வருது. அது சங்கர் மூலமா தான் கைமாற போகுது. மனசு வச்சே அப்ப நீ சங்கரை பிடிச்சிடலாம். பிடிக்கிறது மட்டும் இல்ல, பார்சல் பண்ணி நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். கப்பல் எங்க வருது எப்ப வருதுன்றத மாத்திரம் சொல்லு. அதுதான் எனக்கு தெரியாது. வழியை காட்டிட்டேன். இனிமே குழி வெட்ட வேண்டியது உன் வேலை. பாபா ஷேக். हेलो बाबा शेख. हेलो बाबा शेख. हेलो हेलो. अरे साला नो रेस्पॉन्स. हेलो बाबा शेख. हेलो हेलो. அரே யாரே மணி அடிக்குது, மனுஷன் பேசுறான் இல்ல, பைத்தியம் போல் இருக்குது. आइए शंकर भाई आइए. சலாம் அலைக்கும். वालेकुम सलाम. तशरीफ रखिए. தேங்க் யூ. உங்க போன் வந்தது, உடனே வந்துட்டேன். शुक्रिया. துபாயில இருந்து கப்பல் வருதுன்னு சொல்லி நியூஸ் கிடைச்சது. அதையும் பாரு. அரே அல்லாஹ், நம்ம டெலிபோன் பில் பூரா பே பண்ணிட்டான். சும்மா சும்மா மணி அடிக்கிறான். ஹலோ ஹலோ. அரே ஆராம் का बच्चा, ஆரா நீ. அரே நீ சைத்தானா மனுஷனா சுவர். படா தக்லீஃப் பாய். ஆளுங்க யாரும் பேசாம இப்படி மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா டெலிபோன் ஏதோ ரிப்பேரா இருக்கும். கப்பல் வர டேட் டைம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நாளைக்கு கரெக்டா. அரே மிஷன் का बच्चे, உனக்கு இன்னைக்கு என்ன வந்தது? ஆத்திரப்படாதீங்க, இப்ப பாருங்க. இனிமே மணி அடிக்காது. ஓகே ஓகே. தலைவலி போச்சு. சங்கர் பாய், நாளைக்கு பகல் கரெக்டா 2 மணிக்கு ஸ்டீமர் கோவளம் சைட் வருது. நீ அங்கே போறான். சரி. சிக்னல் சிக்னல் ஹாய். நீ டார்ச் எடுத்துட்டு போறான். 3 தாட்டி பட்டு பட்டு பட்டுன்னு லைட் அடிக்கிறான். அதே பார்த்து அந்த ஆள் உன் கையில வரான். இந்த கேஷ் பெட்டி நீ அவன் கையிலே கொடுக்கறான். ஓகே. அவன் இதுக்கு பதிலா தங்க கட்டி பெட்டி உன் கையிலே கொடுக்கறான். ठीक है? ठीक है.